ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு அரிசி பருப்பு பால் பாயாசம். இந்த பாயாசம் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு பால்லையே வேக வச்சு செய்கிற பாயாசம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துட்டு வெறும் வாணலியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கருகாமல் வறுக்கணும். ரொம்ப செவக்க வேண்டாம், லைட்டாக வறுத்தாவே போதும். அதே மாதிரி பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் செவக்க வறுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாம் அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1-2 உடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கரில் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதோடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பு 2ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா பால் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி ஒரு 100 ml சேர்த்துட்டு இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வெந்துருச்சு, கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இது கூட தண்ணி பால் 2ம் சேர்த்துக்கணும். இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. இது கூடவே நம்ம தண்ணி ஒரு 200 ml சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம இந்த பாயசத்துக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்ருக்கேன். நமக்கு வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட திரும்பவும் 100 ml பால் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணும். அந்த பாலும் அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போவே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உடைச்ச முந்திரி ஒரு 10-15 திராட்சை சேர்த்துட்டு வறுத்துட்டு இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே முந்திரியை நம்ம சிம்மில் வச்சு குறைஞ்ச தீயில் நம்ம வறுக்கணும். அப்போ தான் க்ரன்ச்சியாகவே இருக்கும். கையில் வச்சு வறுத்தா சீக்கிரமாக வறுபட்டுரும், சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் சீக்கிரமாக வதக்குன்னு ஆயிரும். இந்த மாதிரி பொறுமையாக வறுத்தா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப நேரம். இப்போ பாயசம் பாருங்கள், குங்குமப்பூ சேர்த்ததுனால நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. குங்குமப்பூ வாசனை பிடிக்காதவங்க மட்டும் எது சேர்த்த வேண்டாம், சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ சூப்பரான இந்த பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இப்போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.